ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 63வது பாடல். இந்த தூய மெய்யன்பு முருகா, என்னுடைய தூய மெய்யன்பினால் உன்னை போற்றி புகழ்ந்தேன், ஆதலால் நீ எனக்கு அருள் புரிந்தாய் என்று இங்கே கூறுகின்றார் அருணா சுவாமிகள். நாம் உலகத்தில் இருக்கும் எல்லா மாந்தர்களும் இறைவனை தூய அன்புடன் துதிக்க வேண்டும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை போற்றி புகழ்ந்து பாட வேண்டும் என்று அந்த கருத்தை இங்கே வைத்துள்ளார். பாதி திருவுரு பச்சென்றார்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கே இங்கன் சந்தித்ததே. பாதி திருவுரு பச்சென்றாருக்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே. பாதி திருவுரு பச்சென்றார்க்கு தன் பாவனையை போதித்த நாதனே. தன் பாவனையை போதித்த நாதன். தன் பாவனை என்று இங்கே பிரணவ மந்திர பொருள். அதை போதித்த பெருமான் முருகப்பெருமான். அவன் எப்படிப்பட்டவன்? போர் வேலவன். எதிர்த்து வரும் சூரர்களை அவுணர்களை போரில் சென்று தாக்கி அழித்தவன் முருகப்பெருமான். போர்வேலனை சென்று போற்றி உய்ய. அவனை எப்படி வணங்க வேண்டும்? அவன் இடத்துக்கு சென்று அவனை போற்றி வழிபட வேண்டும். இருந்த இடத்திலே இருந்து கடவுளை வழிபடுவது அது ஒரு விதமான வழிபாடு. ஆனால் குன்றிலிருக்கும் இடங்கள் எல்லாம் குமரன் இருக்கும் இடமாக கருதியவர்கள் பெரியோர்கள். அப்படிப்பட்ட முருகன் ஆலயங்கள் சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான் முகனே என்று கந்தரங்காத்தில் கூறுவார் அருணா சுவாமிகள். முருகனை சென்று கண்டு தொழ. எப்படிப்பட்ட முருகன்? செங்கோட்டு வேலவன். அப்போ முருகனை சென்று போற்றி உய்ய வேண்டும். முருகா, நீ இருக்கும் இடத்திற்கு நான் சென்று உன் பழம் பெரும் பதிகளுக்கெல்லாம் சென்று உன்னை போற்ற வேண்டும். முருகா, சண்முகா, குகா, குமரா, ஆறுமுகா, கடம்பா, கதிர்வேலா என்று உன்னை போற்றி உருக வேண்டும். அப்படி உய்வு பெற வேண்டும். அப்படி உய்வு போற்றி அன்போடு போற்றி உய்வு பெற்றேன். என்னை நீ எவ்வளவா எந்த விதமான விஷயங்களா என்னை சோதித்தாய். விநாயக சுவாமிகளை பலவிதமாக முருகன் சோதித்தார். அருணகிரி இளம் வயதிலே பலவிதமான தவறான வழிகளில் சென்று பின் அவரை இறைவன் ஆட்கொண்டான். அவரது இறுதி காலத்திலும் அவருடைய உடம்பானது தீக்கிரையானது. பாரிஜாத மலரை பெய்வதற்காக கெளிரூபமாக சென்ற அருணா சுவாமிகள் திரும்பி வரும்பொழுது பிரபுதேவ மகாராஜனுக்காக அவருடைய பூத உடல் காணவில்லை. அதனால் கிளிவுருவிலே முருகனோடு ஐக்கியமானார். பலவிதமான சோதனைகள். அப்படிப்பட்ட சோதனைகள் செய்தாலும் அந்த மெய்யன்பு உறுதியாக இருந்தது அருணா சுவாமிக்கு. அப்படிப்பட்ட மெய்யன்பு அல்லவா முருகப்பெருமானே. இந்த மெய்யன்பு ஒன்றே காரணம். நான் உன்னை அடைவதற்கு நீ என்னை தேடி கண்டு கொண்டு என்னை ஆட்கொண்டு அருள்வதற்கு. இறைவன் அடியார்களுக்கு பலவிதமான சோதனைகள் நேரும். ஆனால் அந்த தருணத்திலே இறைவன் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு ஸ்மரித்து அவனை பற்றுக்கோடாக தெப்பமாக கொண்டு அந்த துயரங்களையும் கஷ்டங்களையும் வென்று விடலாம்.
இதற்கு பல பெரியோர்கள் நமக்கு உதாரணமாக இருந்து வாழ்ந்து காட்டி சென்று உள்ளார்கள். அப்படிப்பட்ட பெரியவர் அப்பர் சுவாமிகள், தேவாரம் பாடிய பெரியவர். மூவர் தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் இறைவனை தலைவனாக வைத்து தன்னை அடிமையாக வைத்து தாச பாவமாக பாடியது அப்பர் சுவாமிகளின் தேவாரம். அவர் இளவயதிலே சிறந்து விளங்கி அவருக்கு தமக்கையார் மட்டுமே உண்டு. சமண மதத்தில் சேர்ந்தார். தமக்கை சைவ நெறியில் நின்றார். ஆனால் தம்பியோ சமண மனத்தில் அங்கே மதத்தில் சேர்ந்தார். சேர்ந்து பல வருடங்கள் தர்மசேனர் என்ற பெயரில் இருந்தார். இறைவன் அவரை ஆட்கொண்டார். அவருக்கு தீராத வயிற்று வலி உண்டு பண்ணினான். திலகவதி அம்மையார் தன்னுடைய தமக்கையை சென்று வணங்கி, அம்மா, எனக்கு எந்த விதமான வழியும் கிடையாது, என்னை காப்பாற்று என்றவுடன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து திருநீர் அங்கே பூசி மருள் நீக்கியார். தர்மசேனர் என்று பெயர் மாறிற்று அவருக்கு. இயற்பெயர் மருள் நீக்கியார், தர்மசேனர் என்று சமண மதத்தில் இருந்த பெயர். அவருக்கு அந்த வயிற்று வலி தீர்ந்தது. இறைவன் மேல் மடை திறந்த வெள்ளம் போல் தேவார பாடலை பாடி வழிபட்டார். அப்பொழுது இருந்த பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் அங்கே சமணர்களின் துர்போதனினால் இவரை பலவிதமாக வாட்டி எடுத்தான். சுண்ணாம்பு கால்வாயில் இட்டு அவரை வாட்டினான். கல்லை கட்டி கடலில் அமிழ்த்தினான். திருப்பாதிரி புலியூர் என்ற ஸ்தலம் இருக்கின்றது கடலூர் அருகே. திருப்பாதிரி புலியூர் பக்கத்திலே கடலிலே அப்பர் சுவாமிகளை, திருநாவுக்கரசு சுவாமிகளை கல்லோடு கெட்டி கடலிலே அமிழ்த்தினான். ஆனால் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதி அந்த கல்லே தெப்பமாக மிதந்து வந்து கரை சேர்ந்தார் அப்பர் சுவாமிகள். அவர் சேர்ந்த இடம் கரை ஏறிவிட்ட குப்பம். எந்தவித துன்பம் வந்தாலும் அவர் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தையும் இறைவனையும் விட்டு அகலவில்லை. அப்பர் சுவாமி கூறுகின்றார், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை தீர்ந்தடி பொருந்த கை தோழ கற்றுணை பூட்டியோர், கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நம சிவாயவே என்று இறைவன் சோதித்தாலும் இறைவன் நாமத்தையே பற்றுக்கொள்ளாக கொண்டு வென்றார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அருணாத சுவாமிகளுக்கு அதுபோல் பலவிதமான துயரங்கள், துன்பங்கள். ஆனால் முருகப்பெருமானை மெய்யன்பினால் துதித்து உயிர் பெற்றார். மேலும் கூறுகின்றார் அருணாத சுவாமிகள் இங்கே, முருகப்பெருமான் தன் பாவனையை போதித்தான். அந்த பிரணவ மந்திர பொருளை யாருக்கு போதித்தான்? பாதி திருவுரு பச்சென்றாருக்கு. தன்னுடைய பாதி திருவுருவத்தை பச்சை மாமணியாக இருக்கும் மரகத மேனியாக இருக்கும் அம்பாள் தகின்றாள். அப்படிப்பட்ட பார்வதிக்கு அளித்த அந்த பரமனுக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திர பொருளை உபதேசித்தார். சுவாமிமலை திருப்பூர் அருணா சுவாமி கூறுகின்றார், அறியும் அயனும் அறிந்திடாத அந்த அடியினை உடைய சிவந்த பாதத்தை உடைய பெருமான் சிவபெருமான் நடராஜ பெருமான் அவன் அங்கே தாண்டவம் ஆடுகின்றான். அப்பொழுது அவனுடைய மேனியானது நெருப்பில் இடப்பட்ட இரும்பு போல் சிவந்து இருக்கின்றது. அந்த அழகு ஜொலிக்கின்றது. அதை கண்டு மரகத மேனியான உடைய பார்வதி தேவியார் மிகவும் மகிழ்வுற்று இருக்கின்றாள். அப்படிப்பட்ட பார்வதி தேவியை தன்னுடைய இடப்பாகத்தில் கொண்டுள்ளான். அப்படிப்பட்ட சிவருமான் பெற்ற செல்வனே, முருகப்பெருமானே, சுவாமிமலையில் இருக்கும் பெருமானே என்று இந்த பார்வதி தேவியை மரகத மேனியாக சித்தரிக்கின்றார் திருப்புகழில். அரியன் அறிந்திடாத அடியினை சிவந்த பாதம்
அடியன விளங்கியாடு நடராஜன் அழலொரு இரும்பின் மேனி மகிழ் மரகதம் பெண்ணாகம் அயலணி சிவன் புராரி அருள் செய்யே சுவாமி மலை மிசை விளங்கு தேவர் பெருமாளே. அருணா சுவாமிகள் வாக்கு. அப்படிப்பட்ட சிவனுக்கு போதித்த முருகப்பெருமான் அவன் என்னை பலவிதமாக சோதித்தான். அவனை சென்று போற்றி நான் மெய்யன்பினால் அவன் அருளை பெற்றேன். அது நான் எப்படி அழைத்தது? அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து அப்படிப்பட்ட அந்த மெய் அன்பானது அழுது தொழுது சாதித்த மெய் அன்பு எப்படி எனக்கு வந்தது? ஆச்சரியம் என்று கூறுகின்றார் சுவாமி. அதுவும் இறைவன் அருள் என்று அந்த கருத்தை இங்கே வைத்துள்ளார். மாணிக்கவாசக சுவாமிகள் கூறுவார், திருப்பரந்துறையில் அங்கே இறைவனை வழிபடுவர்கள் அழுகையர் தொழுகையர் தோழ்பவர்கள் ஒருபால் என்று கூறுவார். ஞானசம்பந்த பெருமான் இறைவனை எப்படி போற்றி வழங்க வேண்டும்? இறைவனை மனதில் நினைக்கலாம், பாடலாம், கண்ணிலிருந்து நீர் பெருகி அவனை எண்ணி எண்ணி உருகி வழிபடலாம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறி குய்ப்பது வேதனான்கினோ வேதனான்கினோ மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நாதன் நம சிவாயவே. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை வழிபட்டு ஒன்று பட வேண்டும். அந்த கருத்தியை இங்கு அருண சுவாமிகள் வைத்துள்ளார். அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எனக்கு எப்படி இங்க வந்தது முருகா? அதுவும் நீ கொடுத்த உன் அருளாலே அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி என்பது போல் உன் அருளாலே அது சாத்தியமாயிற்று. தூய மெய்யன்பினால் உன்னை போற்றி புகழ்ந்தேன். உன்னை தேடி கண்டு கொண்டு போற்றி புகழ்ந்து நான் ஓய்வு பெற்றேன். உலகத்து மாந்தரே, நீங்களும் இதே மாதிரி செய்யுங்கள். முருகனை சென்று கண்டு தொழுது போற்றி ஓய்வு பெறுங்கள் என்று கூறுகின்றார் சுவாமிகள். பாதி திருவுருபச்சென்றார்க்கு தன் பாவனையை போதித்த நாதனை போர்வேலனை சென்று போற்றி உய்ய சோதித்த மெய்யன்பு பொய்யோ அழுது தொழுது உருகி சாதித்த புத்தி வந்து எங்கே எனக்கு இங்கன் சந்தித்ததே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.